ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்றது அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நான் கொஞ்சம் Googleல சர்ச் பண்ணி பார்த்து தான் நான் வந்து எல்லாமே சொல்றேன். நான் வந்து டாக்டர்லாம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சத வந்து நான் ஷேர் பண்றேன். நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கும் அது ஸ்டாப் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லது தானே. ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணேன். என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து மதர் மில்க் வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 2 மந்த் எடுத்துச்சு. ஸோ அதனால வந்து ஃபீடிங் பத்தாம பாப்பாவுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் ஃபார்முலா மில்க்கும் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, பாப்பாவுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க குடிக்கிற வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் டிசைட் பண்ணி பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் பாப்பா வந்து ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுட் சாப்பிட்றதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மதர் மில்க் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல வந்து சரி ஓகே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், 1.5 வருஷம் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிசைட் பண்ணிட்டு, பாப்பா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, வேப்ப எண்ணெய் வைங்க, வேப்பில அரைச்சி வைங்க, எல்லாம் ஊருக்கு அனுப்பிடுங்க. அவருக்கு மீன்ஸ் நம்ம கூட தூங்க வைக்காம பெரியவங்க கூட தூங்க வைக்கிறது. எங்க பெரியவங்க யாரும் இல்லை எங்க கூட. ஸோ அதனால அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன் 1 வீக். அந்த மாதிரிலாம் நான் பண்ணேன். ஆக்சுவலா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எங்க பாப்பா வந்து ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க. அவங்களால வந்து நானும் கஷ்டப்பட்டேன். அவங்க கஷ்டப்படுத்த பார்த்து என்னால வந்து ரொம்ப தாங்கிக்க முடியல. என்னதான் இருந்தாலும் நம்மளோட உயிர் வந்து அங்க அழும்போது, நமக்காக அழும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க. இதுல எனக்கு வந்து நிறைய பேர் டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க. மிளகாத்தூள் வைங்க, ஒரு நாள் மிளகாத்தூள் வைங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு காரமா இருக்கும்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து மஞ்சத்தூள் வச்சு பாருங்க அந்த கலருக்காக அப்படின்லாம் வந்து எனக்கு நிறைய சொன்னாங்க. பட் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் அதெல்லாம் வந்து வச்சேன். வேப்பில கூட அரைச்சி கொடுத்தாங்க எங்க அம்மா. அதெல்லாம் கூட நான் செஞ்சேன். பட் பாப்பாவுக்கு வந்து என்னாச்சுன்னா, அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எண்ணெய் எல்லாம் வைக்கும்போது துணி எடுத்து தொடச்சிட்டு குடிப்பாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வேப்பிலையை அரைச்சி வைக்கும்போது அந்த கசப்பு வந்து அப்படி இருக்கும் இல்லையா, தொடச்ச கூட அவ்வளவு சீக்கிரம் போகாது. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, பாப்பா வந்து வாய் வச்சு பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு வாயில அந்த கசப்பு அப்படியே இருந்தது போல. அவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் அவங்களுக்கு சமாதானப்படுத்த முடியல. நானே போய் வாஷ் பண்ணிட்டு வந்து பால் குடுக்குற மாதிரி தான் இருந்தது தவிர வந்து ஸ்டாப் பண்ண முடியல. எல்லாரும் என்ன சொன்னாங்க, அழுட்டும் அப்படியே விட்டுரு, அழுதும் அப்புறம் அவங்களுக்கு சமாதானம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து பாப்பா வந்து ஒரு 1/4 மணி நேரமா ஸ்டாப் பண்ணாம அழறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? நானே வந்து வாஷ் பண்ணிட்டு பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து நீங்க சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், இல்ல வேற எந்த ஃபுட்டு கூட வச்சுக்கோங்க. அந்த ஃபுட் நீங்க சாப்பிட்றீங்கன்னா, அதுல வந்து உங்களுக்கு வேப்ப எண்ணெய் ஊத்தி குடுத்தா, இல்ல வேப்பிலைய அரைச்சு போட்டு குடுத்தா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. எப்படி எமோஷனல் பாண்ட் மாரி. நம்மளுக்கு இப்போ ஒரு பிடிச்ச விஷயம் நம்ம சாப்பிடும்போது, அதுல நம்மளுக்கு பிடிக்காத ஒண்ணு போடும்போது, அது வந்து எமோஷனல் கனெக்ட்ல வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்ல. அந்த மாதிரி தான் வந்து பாப்பாங்களே வந்து ஃபீடிங்ல தான் ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. அந்த டைம்ல போய் நம்ம வேப்பிலைலாம் வைக்கும்போது அவங்க வந்து எமோஷனலா பிரேக் ஆயிடுவாங்க. பாப்பாலாம் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. நான் பண்ணேன். பட் யாரும் பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். எங்க பாப்பா வந்து ஒரு 2 வயசுக்கு அப்புறம் அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொன்னேன், அம்மாக்கு ரொம்ப பெயினா இருக்குமா, நீ வந்து பால் குடிக்கிறதுனால, நீ வந்து பால் குடிக்காம இரு. சாப்பாடு சாப்பிடு அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்கள வந்து நான் பொறுமையா சொன்னதுனால, ஓகே மம்மி, ஓகே மம்மி அப்படின்னு சொல்லி நாங்க ஸ்வீட்டா அவங்களே வந்து வலிக்குது அம்மாவுக்கு. சரி ஓகே குடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா இதுக்கு போய் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி பாப்பாவையும் கஷ்டப்படுத்தி நம்மளும் கஷ்டப்பட்டோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் அவங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் அவங்க கேட்கவே வந்து கிட்ட வந்து அம்மா பாச்சு அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அம்மாக்கு வலிக்குமே அப்படி சொன்னா அப்படியே ஓகே 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 மம்மி ஓகே அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப பார்க்கவே கியூட்டா இருந்தது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பாப்பாலாம் கொஞ்சம் புரியிற வயசு வந்துரும் இல்லையா? மேக்ஸிமம் 1.5 வயசுல இருந்து 2 வயசுலயே வந்து அவங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. நம்ம பொறுமையா எடுத்து சொன்னாவே வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க பொறுமையா சொல்லுங்க. அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லாவே பார்த்துக்கோங்க. எதனாலனா வந்து அவங்களுக்கு வயிறு காலியா இருந்தா தான் அவங்க ஃபீட் கேட்பாங்களே. ஒவ்வொரு பாப்பா இருக்காங்க. என்னன்னா அவங்க சும்மா எப்படி பண்றதுன்னா, வயிறு ஃபுல்லா இருக்கும். இருந்தாலும் வந்து அந்த ஞாபகத்துக்காக அவங்க வந்து சும்மா குடிக்கணுமே அப்படின்றதுக்காக குடிப்பாங்க. அப்புறம் தூங்கும்போது மட்டும் குடிப்பாங்க. எங்க பாப்பா ஆக்சுவலா வந்து தூங்கும்போது மட்டும் கேட்பா. இந்த டே ஃபுல்லா கேட்க மாட்டா. தூங்கும்போது மட்டும் வந்து கேட்பா. அப்ப வந்து வாயில வச்சுட்டே தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்க பாப்பாவும் இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் வந்து வயிறு ஃபில்லாவே பார்த்துக்கோங்க. லஞ்ச் டைம் இந்த சாப்பாடு டைம்லாம் 3 வேளை தவிர மற்ற டைம்லாம் வந்து பிரேக் டைம்லாம் நீங்க வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. நீங்களே செஞ்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பழம், அதுக்கப்புறம் சுண்டல் தரது அந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான கொடுக்குறதே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வயிறு ஃபுல்லாவே அவங்கள வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து அடம் பண்ண மாட்டாங்க. நைட் என்னம்மா நீ இப்படி மட்டும் சொல்ற, மற்ற டைம்ல விளையாட்டு டைம்ல ஓகேமா, தூங்கும் போது என் பாப்பா கேக்குதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துடும். நல்லா விளையாட விடுங்க, நல்லா தூக்கம் வந்துடும்.
தூக்கம் வரும்போது அழுவாங்க, ஒரு மாதிரி கண்ணச்சும் இப்படி பண்ணிக்கிட்டு நும்பிக்கிட்டு அழுவாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுங்க, தோல் மேல போட்டு தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தூங்கிடுவாங்க அவங்க. பால் வந்து கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ல. தூங்கும்போது மட்டும் பால் கேட்கறதுனால வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ வந்து ரொம்ப அவங்களுக்கா தூக்கம் வந்துடும் இல்லையா, அழுவாங்க, ரொம்ப அழுவாங்க. அந்த டைம் மட்டும் தோல்ல போட்டு தட்டினீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து தூங்கிடுவாங்க. நீங்க வேணா இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பீரியட் ஆகிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு அதுக்கு டேப்லெட்லாம் இருக்கு, அது கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்களா மெடிக்கல்ல போய் எதையும் வாங்கி போட்டுக்காதீங்க. டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற டேப்லெட் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க வந்து டைட்டா போடுங்க ட்ரெஸ் நைட்ல. அதுவும் நைட்ல வந்து பால் செக்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து டைட்டா போடுங்க, பிரா வந்து டைட்டா போடுங்க. ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு பால் செக்ரேஷன் ஆகிறது கம்மியாகும். வந்து உங்களுக்கு வந்து பால் கட்டிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க போடலாம். இது கடையில் வாங்கி போடலாம், வீட்டில் இருக்கிறதோட யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா பால் கட்டுறது வந்து கொஞ்சம் சரியாகும். அவங்களுக்கு வந்து நைட்ல தூங்கும் போது கதை சொல்லி தூங்க வைக்கிறது, இல்லை வந்து சாங்ஸ் எதனா ப்ளே பண்ணி தூங்க வைக்கிறது, இல்லை நீங்க அவங்க கூட விளையாடிட்டே தூங்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நைட்லயுமே நல்லா தூங்கிடுவாங்க. நீங்க வந்து நைட்ல கொடுக்குற ஃபுட் வந்து வயிறு ஃபில்லா இருக்க மாதிரி கொடுங்க. அப்படி இல்லை நைட்ல சீக்கிரமா ஜீரணம் ஆயிடுச்சு, டக்குன்னு இதுவாயிருச்சுன்னா அவங்க வந்து டக்குன்னு பசி எடுத்துக்கும், அழ ஆரம்பிச்சிருவாங்க. நைட்ல எழுந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் ஃபார்முலா மில்க் இல்லை கவு மில்க் கூட கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பாட்டில் கொடுத்தீங்கன்னா அவங்க குடிச்சுப்பாங்க, தூக்கத்திலே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல கொடுத்து பாருங்க, குடிச்சுப்பாங்க. மதர் கூட இப்போ வந்து நீங்க வந்து அம்மா சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாப்பாக்குலாம் வந்து அம்மா சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா, பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு உங்க பக்கத்துல போட்டு படுக்காதீங்க. பாப்பா வந்து அப்பா பக்கத்துல போட்டு படுங்க. இல்லை உங்க வீட்டுல வந்து பெரியவங்க இறந்தாங்கன்னா பெரியவங்க பக்கத்துல போட்டு பழக்குங்க. உங்க பக்கத்துல போட்டு படுக்க வச்சுக்காதீங்க தூங்கும்போது. ஏன்னா உங்களோட ஹீட் வந்து அவங்களுக்கு வந்து எப்பவுமே தெரியும். ஸோ அதனால வந்து அவங்க வந்து மேக்ஸிமம் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்றதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதனால தூங்கினதுக்கப்புறம் உங்க பக்கத்துல இல்லாமல் செப்பரேட்டாக போட ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 டைம் கொடுக்குறீங்க ஃபீடிங்னா ஒரு 3 டைம்ஸை குறைச்சிக்கோங்க, 2 டைம்ஸை குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டைம் நைட்டில் மட்டும் கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதுக்கும் அப்புறம் நைட்டில் கொடுக்கறதே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு பாட்டில் பால் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பாப்பா வந்து ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் மறந்துடுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபுட்டு நிறைய கொடுக்க அவங்க வந்து மறந்துடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டாகவே கொடுங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து மறந்துடுவாங்க. ஃபீடிங் வந்து அவ்வளோவா ஞாபகம் வராது. வயிறு ஃபில்லாக இருக்கும்போது அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. எதனா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஃபுட்டு செஞ்சு அவங்களே வந்து சாப்பிட சொல்லுங்க. அவங்க கையால் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து சும்மா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்குறது. இப்போ வந்து ஒரு தோசை சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லி வந்து உனக்கு இந்த தோசை போட்டு தரேன், அந்த தோசை போட்டு தரேன் அப்படின்லாம் சொல்லி போட்டு கொடுக்குறது. இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து என்ன விஷயம் அவங்களுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, கண்டிப்பாக. ஸோ அதை சொல்லி இந்த மாதிரி செஞ்சு தரேன் மம்மி, இதை நீ சாப்பிட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு அவங்க கையால் கொடுங்க. அவங்க கையில் ஃபீல் பண்ணி சாப்பிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொன்றா டேஸ்ட் அவங்க பழக அவங்க வந்து ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டிப்ஸுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஒரு கண்டிஷன், 6 மந்த் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பால் கொடுத்து தான் ஆகணும். பாப்பா பிறந்து 6 மந்த் நீங்கள் கண்டிப்பாக பால் கொடுக்கணும். 6 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை வேறு எதனா ரீசன் இருந்தாலும் பால் ஸ்டாப் பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க 6 மந்த்துக்கு அப்புறம். பட் 6 மந்த் வரைக்கும் கண்டிப்பாக மதர் மில்க் கொடுத்தே ஆகணும். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு எதனா உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும். ஸோ அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.